Restoran didakwa basuh-basuh sisa makanan masak balik. Jabatan Kesihatan Negeri Sembilan mengesahkan pihaknya sedang menyiasat dakwaan sebuah restoran yang menggunakan sisa pelanggan untuk digunakan semula keesokan harinya. Pengarahnya Dr. Zuraida Muhammad berkata pihaknya baru menerima laporan berkenaan dakwaan isu berkenaan pada pukul 1:30 hari tadi. Terdahulu, sebuah video tular di media sosial menunjukkan tindakan pekerja sebuah restoran yang didakwa menggunakan semula lebihan makanan hingga mencetuskan kemarahan orang ramai. Individu dikenali sebagai Silohna King mendakwa dia melihat kejadian itu pada pukul 12.18 tengah malam di belakang premis itu. Menurutnya, beliau melihat seorang pekerja mencuci sisa makanan termasuk daging ayam, daging kambing dan tauhu yang dipercayai lebihan pelanggan sebelum diasingkan ke dalam dulang. கழுவிங்க கோழி அது எல்லாமே கழுவி கழுவி தனியா எடுத்தீங்களா? எதுக்கு கழுவி நாளைக்கு சமைக்க போறீங்களா? அப்புறம் அது எதுக்கு கொடுத்துருவோம், ஆஃபீஸ் கொடுத்துருவோம். யாருக்கு? ஆஃபீஸ் கொடுத்துருவோம். ஏன் ஆபீஸ் கிட்ட கொடுக்குறீங்க? ஓசோ வந்து ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம். எடுத்து எடுத்து என்ன பண்ண போறாங்க எல்லாம்? எடுத்துட்டு போயிடலாம் ஆஃபீஸ். எதுக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஓக்காதீங்க என்னைய. நீங்க பூசா இங்க நம்மளா இதெல்லாம் பூசாலாம் பாக்கலாம். அந்த சாப்பாடு நீங்க வந்துட்டு கழுவி கழுவி எல்லாமே தூக்கி வீசி இறைச்சி மட்டும் எடுத்து தனியா போடுறீங்க. எதுக்கு இறைச்சி மட்டும் எடுத்து தனியா போடுறீங்க? எதுக்கு சொல்லுங்க? இப்ப என்கிட்ட எதுக்கு ஆபீஸ்ல எடுத்து என்ன பண்ண போறாங்க? நீங்க உங்க வயல சொன்னீங்க ஆபீஸ்ல எடுத்து போவாங்க. எதுக்கு ஆபீஸ்க்கு எடுத்து போறாங்க? ஆஃபீஸ்க்கு எப்படி போயிடலாம்? போஸ் வந்து எப்படி போயிடலாம்? எதுக்கு எதுக்கு அவங்க சமைச்சு சாப்பிட போறாங்களா இல்ல நீங்க சமைச்சு திருப்பி போட்டு போறீங்களா? கழுவுறதே இருக்குன்னு பாருங்க, கோழி எல்லாமே அரிசி எல்லாமே இருந்துச்சு. ஆமாவா? அதை தூக்கி வீசுற அரிசி தானே. ஏன் தூக்கி வீசாம அது கழுவி கழுவி வைக்கிறீங்க? கழுவி வச்சிருக்கியா? ஆமா, கழுவி கழுவி அரிசி எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? அதெல்லாம் நாளைக்கு பாய்க்க போறீங்களா? திருப்பி நாளைக்கு பாய்க்கிறதுக்காக வச்சிருக்கீங்க கழுவி கழுவி? எதுவுமே
அந்த இறைச்சி எல்லாமே பாருங்க ஏய் காட்டு அந்த போட்டோவை நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க தட்டுல இருக்கு. இப்பெல்லாம் பொய் சொல்லி எதுவுமே இல்ல பொய் சொல்லி புண்ணியமே இல்ல இருக்காது கழுவி வச்சிருக்கீங்க தட்டுல அங்கதான் இருக்கு போல இறச்சுனா கழுவுன இறைச்சி எல்லாமே தனியா எடுத்து வச்சிருக்கீங்க எதுக்குன்னு கேட்கிறேன் புரியுதா நான் கேட்கறேன் புரியுதா நீங்க இதே மாதிரி கழுவிட்டு நாளைக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க ஓ நீங்க சாப்பிடுங்க சொல்லி பண்ணி நம்ம கிட்ட அது மாதிரி கொடுக்குறீங்களா அப்ப என்ன புடிக்க வேண்டிய காசு வாங்குவீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சாப்பிடுவீங்க அப்படி அதை திருப்பி கழுவி ஆமாண்ணே நீங்க உங்க ஊர்ல நீங்க என்ன வேணா பயிர் பண்ணுங்க அது ஊர்ல இது என்ன ஊர்லயா இப்ப நீங்க தூக்கி வீசி போட்டு அப்ப இத்தனை நாள் நீங்க அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டா சொல்றேன் என்கிட்ட நாட்டா சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்ப இது மொத்த வாட்டி இல்லையா இது எத்தனை வாட்டியா இதுல நடந்தது என்ன சொல்லிட்டு யாரு சொன்னா ஓகே சரி அதை விட்டுருங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு ஓகே அது தப்பா இல்லையானே தப்பு தான் அதுதான் நாங்க கேக்குறோம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க எதுக்கு அது கழுவிட்டு நாளைக்கு சமைக்கிறீங்க அதான் என் கேள்வி அப்ப நீங்க காசு எதுக்கு எடுக்கிறீங்க இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா மிச்சம் சாப்பாடு வந்துட்டு நாளைக்கு திருப்பி வந்து சமைச்சு போட்டு நம்ம கிட்ட எல்லாரும் கிட்ட கொடுக்குறீங்க நல்லதுதான் கொடுப்பேன். நல்லா இருந்தா கொடுப்பீங்க நல்லா இல்லைன்னா ஆனா இது திருப்பி சமைக்கிறீங்க தானே எதுக்கு திருப்பி சமைக்கிறீங்க என் கேள்வி என்னமா யார் சொன்னா திருப்பி சமைக்க முடியாது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்றது புரியுது. யார் சொன்ன இது திருப்பி சமைக்க முடியும் ஆமா இல்லையா யார் சொன்ன திருப்பி சமைக்க முடியும்னு இதோட பொய் வேற நீங்க சொல்றீங்க எந்த சமைக்க மாட்டேன் அப்படியே வீசுவாங்க